तेलंगाना में 17 सीटें हैं अभी, और उनकी शक्ति 543 के सदन में प्रतिशत 3.13 है. This is something. Now, what is being attempted here is a bypass of the caste census. 18 अप्रैल 2026 को प्रातः 11 बजे तक के लिए स्थगित की जाती है. ஸோ அனைவருக்கும் வணக்கம். 131வது அரசியலமைப்பு திருத்த மசோதா, அதாவது 131st கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஸோ பார்லிமெண்ட்டில் அதற்கு போதிய வாக்கெடுப்பில் போதிய அளவு வாக்குகள் இல்லாத காரணத்தினால அது வந்து வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. இப்போ எதனால் அது வித்ட்ரா பண்ணியிருக்கிறாங்க, எதனால் அவங்களுக்கு வாக்குகள் கிடைக்கல அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த 131வது அரசியலமைப்பு திருத்த மசோதா வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய எம்பிக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க போறாங்க. ஸோ அப்படி அதிகரிக்கிறப்ப அதை பொறுத்து மகளிர்களுக்கு இடஒதுக்கீடு 33% கொடுக்க போறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி தான் இந்த 131வது அரசியலமைப்பு திருத்த மசோதா வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு பார்லிமெண்ட்ல என்னென்ன பில்ஸ் எல்லாம் பாஸ் பண்றாங்க, அது எப்படி என்ன நடைமுறையில் பாஸ் பண்றாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்துலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் பில்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, அதாவது என்னென்ன மசோதாக்கள் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஆர்டினரி பில், அதாவது சாதாரண மசோதா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சாதாரண மசோதான்னு ஒன்றுமே இல்லை. இப்போ ஒரு இன்கம் டேக்ஸில் ஒரு ஆக்ட் வந்து மாற்றுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து சாதாரண மசோதா கொண்டு வருவாங்க. இது வந்து வழக்கமாக நடக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ இதுக்கு வந்து சிம்பிள் மெஜாரிட்டி போதும். சிம்பிள் மெஜாரிட்டினா ஒன்றுமே கிடையாது, 50% மேலே எடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அன்னைக்கு வந்து ப்ரெசென்டாக இருக்கக்கூடிய எம்பிக்களோட எண்ணிக்கை 500 அப்படின்னு சொல்லி எடுத்துட்டிங்கன்னா, 50% மேலே 251 பேர் என்ன பண்ணணும், அந்த இடத்துல இதுக்கு ஆதரவாக ஓட்டு போடுறப்ப அந்த இடத்துல ஆர்டினரி பில் பாஸ் ஆயிரும். இதே நேரத்தில் நமக்கு வந்து மணி பில், ஆர்டினரி பில்லும் மணி பில்லும் ரொம்ப வித்தியாசம் கிடையாது. மணி பில் அப்படிங்கிறப்ப பட்ஜெட் எல்லாமே மணி பில்லுக்குள்ளே தான் வரும். ஸோ ஒரு பில் வந்து மணி பில்லா இல்லை, அதாவது பண மசோதாவா இல்லையா அப்படின்னு சொல்லி யார் வந்து டிசைட் பண்ணுவார்னா, ஸ்பீக்கர் தான் டிசைட் பண்ணுவார். ஆர்டிகல் 110 கீழ் வந்து அவர் வந்து இது வந்து டிசைட் பண்ணுவார். ஸோ அதான் மணி பில். இதுக்குமே நமக்கு சிம்பிள் மெஜாரிட்டி போதும். சிம்பிள் மெஜாரிட்டியில் நமக்கு 50% மேலே நமக்கு வந்து எம்பிக்களோட ஆதரவு கிடைச்சாலே போதும். அதே நேரத்தில் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அரசியலமைப்பு திருத்த மசோதா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அரசியலமைப்பு திருத்த மசோதானா ஒன்றுமே கிடையாது, நமக்கு ஆல்ரெடி கான்ஸ்டியூஷனில் ஒரு ஆர்டிக்கலோ ஒரு விஷயம் இன்க்ளூட் ஆகிருக்கும், அதில் சில மாடிஃபிகேஷன் கொண்டு வரப்போ நமக்கு இந்த மாதிரி பில் தான் வந்து நம்ம பாஸ் பண்ணி ஆகணும். ஸோ இதுக்கு வந்து 2/3 மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 2/3 ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது 3 2 பங்கு உறுப்பினர்கள் என்ன பண்ணணும், அந்த இடத்துல இதுக்கு வந்து ஓட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். 3 பேர் வந்திருந்தாங்கன்னா 2 பேர் இதுக்கு ஆதரவு அளிக்கணும். அதே நேரத்தில் ஃபினான்ஸ் பில் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இது கவர்மெண்ட் தான் கொண்டு வரும். ஸோ இது வந்து இதுக்கும் சிம்பிள் மெஜாரிட்டி போதுமானது. இப்போ நேற்று நடந்த அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, 131வது அரசியலமைப்பு திருத்த மசோதா. எதுக்காண்டி 131வது அரசியலமைப்பு திருத்த மசோதான்னு சொல்லி வந்துச்சுன்னா, இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய சில ஆர்டிக்கலில் சில மாடிஃபிகேஷன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ அப்போ அந்த பில்லை எப்படி தான் கொண்டு வந்தாகணும், நம்ம கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லாக தான் கன்சிடர் பண்ணி கொண்டு வந்தாகணும். ஸோ அப்போ ஆல்ரெடி 130 மசோதாக்கள் வந்துருச்சு. ஸோ அதுக்கு அடுத்ததான் என்ன கொண்டு வராங்க, 131வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லா இது வந்து கொண்டு வராங்க. சரி, இப்போ கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில், அதாவது அரசியலமைப்பு திருத்த மசோதா என்னென்ன ப்ரொசீஜரில் அது வந்து ஆக்டாக மாறும், சட்டமாக மாறும் அப்படின்னா, இந்த இருக்கக்கூடிய இந்த படிநிலைகள் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த ப்ரொசீஜருக்கான ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 368 நம்ம கான்ஸ்டியூஷன்லேயே கொடுத்துருக்குறாங்க. ஒரு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லு இந்தந்த படிநிலைகளில் கொண்டு வந்து அதை ஆக்டாக மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இனிஷியேஷன். ஸோ அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது. ஸோ ப்ரெசென்ட் பண்ணுறப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா இதர் லோக்சபாலையும் பண்ணலாம், ராஜ்யசபாலையும் பண்ணலாம். அதாவது நம்ம மக்களவையிலையும் பண்ணலாம், மாநிலங்களவையிலையும் பண்ணலாம். ஸோ ஆனால் நம்ம ஸ்டேட் லெஜிஸ்லேட்டில் இதை பண்ண முடியாது, சட்டமன்றத்தில் இது வந்து பண்ண முடியாது. ஒன்லி பார்லிமெண்ட்டில், லோக்சபா, ராஜ்யசபாவில் நம்ம இதை ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். இன்ட்ரோ பண்ணியாச்சு, ஓகே, இனிஷியேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரோ அல்லது ப்ரைவேட் மெம்பரோ வந்து பார்த்தீங்கன்னா இதை அறிமுகப்படுத்திக்கலாம்.
அது படுத்துறதுக்கு நோ ப்ரியர் ரெக்கமெண்டேஷன், அதாவது பிரசிடென்ட்டோட எந்த அப்ரூவலும் இதுக்கு வந்து தேவைப்படாது. ஒரு ப்ரைவேட்டாக இருக்கக்கூடிய எம்பியும் இதை வந்து அறிமுகப்படுத்தலாம், இல்லைன்னா ஒரு மினிஸ்டரும் அறிமுகப்படுத்தலாம். இப்போ இந்த அமெண்ட்மெண்ட் பில்லை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லா மினிஸ்டராக வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தியிருந்தார். ஓகே, சரி. அதுக்கப்புறம் பேசேஜ் இன் ஈச் ஹவுஸ், அதாவது ரெண்டு இதுலையுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன்ஸ் போகும். டிஸ்கஷன்ஸ்க்கு அப்புறம் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஓட் எடுப்பாங்க. ஸோ ஓட் எடுக்கிறப்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி, ரெண்டு ஹவுஸ்லையுமே ஸ்பெஷல் மெஜாரிட்டி வேணும். லோக்சபாலையும் ஸ்பெஷல் மெஜாரிட்டி வேணும், ராஜ்யசபாலையும் ஸ்பெஷல் மெஜாரிட்டி வேணும். ஸ்பெஷல் மெஜாரிட்டினா அன்னைக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய ஆட்களில் 2/3 அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ரெண்டு ஹவுஸ்லையும் தனித்தனியாக தான். ஃபர்ஸ்ட்டு லோக்சபாவில் அறிமுகப்படுத்துனாங்கன்னா லோக்சபாவில் 2/3 பாஸ் ஆகணும், அதுக்கப்புறம் ராஜ்யசபா போகும், அங்கே 2/3 பாஸ் ஆகணும், அப்புறம் பிரசிடென்ட்டுக்கு போகும். இதான் வழக்கம். ஸோ அதன் அடிப்படையில் ரெண்டு இதுலையுமே ஸ்பெஷல் மெஜாரிட்டி இந்த இடத்துல தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து செப்பரேட்டாக தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எடுத்த முடியும். லோக்சபாவுக்கு தனியாக தான் 2/3 வேணும், ராஜ்யசபாவுக்கு தனியாக தான் 2/3 வேணும். ஜாயின்ட் செட்டிங்கை வந்து நமக்கு வந்து அடாப்ட் பண்ண முடியாது. சரிங்களா, அது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ராட்டிஃபிகேஷன். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த அமெண்ட்மெண்ட் பில்லையே ஃபெடரல் ஃபியூச்சர் இருக்கும் பட்சத்தில், அதாவது கூட்டாட்சிக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கும் பட்சத்தில் அப்போ என்ன பண்ணி ஆகணும்னா லோக்சபாவில் பாஸ் பண்ணியாச்சு 2/3, ராஜ்யசபாவில் 2/3 பாஸ் பண்ணியாச்சு. இடையில ஒரு விஷயம் அவங்க வந்து பண்ணணும். சப்போஸ் அது வந்து மற்ற மாநிலங்களுக்கு கூட்டாட்சிக்கு ஏதாவது எதிராக இருக்கும் பட்சத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் 50% மாநிலங்களில், இப்போ எடுத்துக்காட்டுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 28 ஸ்டேட் இருக்குன்னா கிட்டத்தட்ட 15 ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சட்டமன்றத்தில் என்ன பண்ணணும், சிம்பிள் மெஜாரிட்டியில் என்ன பண்ணணும், இந்த பில்லை பாஸ் பண்ணி கொண்டு வரணும். ஒரு 15 ஸ்டேட்டாவது அக்செப்ட் பண்ணாதான் அடுத்த படிநிலைக்கு போகும். அப்போ லோக்சபா பாஸ் பண்ணியாச்சு, ராஜ்யசபா பாஸ் பண்ணியாச்சு. ஃபெடரல் ஃபியூச்சர் இருக்கும் பட்சத்தில் ஒரு 15 ஸ்டேட்டை நம்ம கன்சிடர் பண்ணி அங்கேயும் சிம்பிள் மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் யார்கிட்ட போனால் பிரசிடென்ட்டுக்கு போகும். பிரசிடென்ட்டுக்கு போகும்போறப்போ பிரசிடென்ட் வந்து இதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். பிரசிடென்ட் வந்து இதை வித்ட்ராவும் பண்ண முடியாது, வித் ஹோல்டும் பண்ண முடியாது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி ஒரு அமெண்ட்மெண்ட்லேயே சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 24வது அமெண்ட்மெண்ட் 1971 சொல்லியிருப்பாங்க. கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் பாஸ் ஆகி ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் பாஸ் ஆகி வரப்போ பிரசிடென்ட் வந்து அதை வந்து கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ பிரசிடென்ட் அக்செப்ட் பண்ணியதுக்கப்புறம் இந்த பில் வந்து என்ன ஆயிருந்தா நமக்கு அமெண்ட்மெண்ட் ஆக்டாக வந்து நமக்கு மாறிடும், சட்டமாக வந்துடும். அந்த சட்டத்தை நம்ம நடைமுறைப்படுத்தக்கூடிய விஷயங்கள் அடுத்தடுத்து வந்துடும். சரிங்களா, ஸோ இந்தந்த ப்ரொசீஜர் தான் நமக்கு வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் வந்து இந்த சட்டமாக வந்து மாறிக்கிட்டு இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த பில்லோடைய அப்ஜெக்டிவ் என்ன நோக்கம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு லோக்சபா சீட்டை 2011 சென்சஸ் பிரகாரம் 2011 மக்கள் தொகை அடிப்படையில் என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு லோக்சபாவில் இருக்கக்கூடிய மக்களவை எம்பிக்களோட எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி உமனுக்கு வந்து ரிசர்வேஷன்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. 33% வந்து உமனுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை கொண்டு வந்து அந்த நோக்கத்தில் இந்த 131வது அமெண்ட்மெண்ட் பில்லை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இது நேற்று வந்து என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு லோக்சபாவில் இதை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ யாருன்னா லா மினிஸ்டர் தான் அறிமுகப்படுத்துகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் இது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் ஏன் அப்படி சொல்லிடுறோம்னா, இந்த பில்லு வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் அமெண்ட்மெண்ட் பண்ணணும்னா ஆர்டிகல் 55, 79, 81, 82, 170, 330 இந்த ஆர்டிக்கிள் எல்லாம் சில மாற்றங்களை கொண்டு வரணும். அதாவது பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய சீட்டோட எண்ணிக்கை, அப்புறம் இடஒதுக்கீடு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆர்டிக்கிளில் சில மாற்றத்தை கொண்டு வரனால இதை வந்து கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். அப்போ இதுக்கு என்ன மெஜாரிட்டி தேவை, ஸ்பெஷல் மெஜாரிட்டி இந்த இடத்துல தேவைப்படும். அப்போ ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நேற்று நடக்கிறப்ப என்னென்னா 2/3 மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 352 ஓட்டு வந்து நமக்கு தேவைப்பட்டிருக்கும். ஏன்னா நேற்று ப்ரெசண்டான எம்பிக்களோட எண்ணிக்கை 528 பேர் ப்ரெசண்ட் ஆகியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த 528 பேரில் 3/2 அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப கிட்டத்தட்ட 352 பேர் ஓட்டு போட்டால் இந்த பில்லு அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கும். ஆனால் எவ்வளோ ஓட்டு தான் கிடச்சிச்சு ஆதரவாக, 298 பேர் தான் கிடச்சிருக்கும். 230 பேர் வந்து எதிர்த்திருப்பாங்க. அப்போ தேவையான 352 கிடைக்காத காரணத்தில் இது என்ன ஆயிடுச்சு, ஃபெயில்ட் ஆகி இதை வித்ட்ரா பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. சப்போஸ் இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியணும், இந்த பில்லை அறிமுகப்படுத்தினது வந்து ஒரு மினிஸ்டர்னா இன் சென்ஸ் அவங்க தான் அரசாங்கம். ஸோ அரசாங்கம் இந்த மாதிரி ஒரு பில்லை அறிமுகப்படுத்துகிறப்ப நமக்கு 50%க்கு கீழே, அதாவது ஆதரவான எம்பிக்களோட எண்ணிக்கை 50% கீழே இருக்கும் பட்சத்தில் அந்த கவர்மெண்ட்டே என்ன ஆயிரும், காலியாயிரும். ஏன்னா அதுக்கப்புறம் அதை பொறுத்து என்ன பண்ணுவாங்க,
நம்பிக்கையில்லா தீர்மானம் யார் கொண்டு வருவாங்கன்னா எதிர்க்கட்சிகள் கொண்டு வருவாங்க. அதை பொறுத்து அந்த கவர்மெண்ட்டே காலியாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா 50% அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இப்போ நமக்கு 543 மெம்பர்ஸு. இந்த 543 மெம்பர்ஸில் 50%, அதாவது இப்போ எவ்வளோ 250, இது ஒரு 270, 272க்கு மேலே இது இருக்கும் பட்சத்தில் இந்த இடத்துல என்ன நடக்கல, கவர்மெண்ட்டுக்கு எந்த வித அஃபெக்ஷனுமே கிடையாது. இதே நேரத்தில் நமக்கு அந்த பில் வந்து நமக்கு ஆர்டினரி பில்லாவோ அல்லது மணி பில்லாவோ இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஓட்டு வந்து சிம்பிள் மெஜாரிட்டி தான். அந்த இடத்துல ஒரு பில்லு ஃபெயில் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அந்த இடத்துல கவர்மெண்ட்டே காலி ஆயிரும். ஏன்னா சிம்பிள் மெஜாரிட்டினா என்ன சொல்லியிருக்கோம், 50% கீழே ஓட்டு வாங்கினாலே அந்த பில்லு ஃபெயிலியர். 50% கீழே ஓட்டு வாங்குறப்ப என்ன நடக்குது, அப்போ அந்த கவர்மெண்ட்டுக்கு போதிய அளவு ஆதரவு இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம் அந்த இடத்துல. அப்போ அந்த இடத்துல அந்த கவர்மெண்ட் வந்து காலியான மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதனால தான் இந்த இடத்துல அந்த கவர்மெண்ட் வந்து காலியாகலை அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். ஸோ என்னோட ஃபைனல் சொல்யூஷன், அதாவது ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பில் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு, அதை வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க.